to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கோம்பை டாகோட ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் கோம்பை டாக்ஸ் பத்தி பார்த்தலாம். இது நம்மளோட நேட்டிவ் டாக், அது தெரியும் எல்லாருக்குமே. அண்ட் இது ஒரு பயங்கரமான எக்ஸலென்ட்டான இன்டெலிஜென்ட்டான டாக். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வேட்டையாடக்கூடிய திறன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் ஒரு காட்டு விலங்கை கூட இது வந்து அட்டாக் பண்ணாது, பட் அடியை பண்ணி வச்சு அதை பயமுறுத்தி ஒரே இடத்துல அதை ஸ்டாண்டர்டாக நிற்க வைக்கும். அது வந்து ஒரு டாகாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 டாக் இல்லை 4 டாக்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு புலியவே அடிச்சு கொண்டுடும். அந்த அளவுக்கு வந்து இது பயங்கரமான வேட்டையாடக்கூடிய திறன் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சைட் அவுட் டாக். அதாவது பொதுவாகவே நம்மளோட நேட்டிவ் டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மோப்ப சக்திங்கிறது ஆவரேஜாக தான் இருக்கும், பட் கண் பார்வைங்கிறது வந்து ரொம்ப 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 ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த கோம்பை டாக் வந்து அதோட பயங்கரமான ஷார்ப்பு. தூரத்தில் சின்னதாக ஒரு பொருள் அசைஞ்சா கூட இதால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதோட கண் பார்வையிலிருந்து மற்ற விலங்குகள் இல்லை பேர்ட்ஸ்லாம் தப்பிக்கிறதுன்றது வந்து நடக்காத ஒரு காரியம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மருது சகோதரர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த டாகை வார்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நம்மளோட நேட்டிவ் பிரீட். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் வந்து ரொம்பவே பொசசிவான ஒரு டாக். அதாவது நம்ம மேலே வந்து வளர்க்குற ஓனர் மேலே வந்து ரொம்பவே அன்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இது இருக்கக்கூடிய இடத்துல வந்து வேற பெட்ஸை நம்மளால் வளர்க்கவே முடியாது. இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டு வேற நம்ம பெட் வச்சுருக்கோம், அது கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதை இதால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பொசசிவான டாக். அது நம்ம மேலே காட்டுற ஒரு அன்பு தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டாக். இது இந்த அளவுக்கு இருந்தால் கூட இது வந்து எந்த இடத்துல வீக் ஆகும் அப்படின்றத வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து அப்பப்போ இந்த சாப்பாடு பிஸ்கெட் அதெல்லாம் கொடுங்க. அதையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாக் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப பழமையான ஒரு டாக். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோவம் அதிகமாக வரும். அக்ரெசிவோட அவதாரம் இந்த டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோம்பை டாகோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா இதோட ஆரிஜின் வந்து கோம்பை வில்லேஜ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட், நம்ம தமிழ்நாடு, நம்ம நேட்டிவ் பிரீட் தான் இந்த டாக். அண்ட் இந்த டாகை பற்றி செகண்ட் ஃபேக்ட் என்னன்னா இதோட வெயிட் அண்ட் ஃபுட். இதோட வெயிட்னு பார்த்தோம்னா நல்ல ஹெல்தியான ப்ரீடாக இருந்துச்சு அப்படின்னா 25 to 30 kgs வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் இருக்காது. அண்ட் கொஞ்சம் சிக்கான ஒரு டாகு, கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட டாகாக மோஸ்ட்லி இதுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் அந்தளவுக்கு வராது. இன்கேஸ் தவறுதலாக வந்துருச்சு அப்படின்னா அதோட வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் என்ன அப்படின்னா இது ஃபாரின் ப்ரீட்ஸ் மாதிரி நிறைய ஃபுட்டு செலவு பண்ணிக்க, அதாவது நிறைய பணம் செலவு பண்ணி ஃபுட் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்றதே கொடுத்தா போதும். அண்ட் வீக்லி ட்வைஸ் வந்து நான்வெஜ்ஜாக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இதோட அப்பியரன்ஸ். இந்த டாக் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட நோஸ் வந்து ரொம்ப டார்க் பிளாக் கலரில் இருக்கும். அண்ட் அந்த நோஸ்க்கு மேலே இருந்து வாலோட எட்ஜ் வரைக்கும் டார்க் பிளாக் கலரில் வந்து ஒரு மாஸ்க் இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு ஷேட் இருக்கும். அதாவது தலையிலேருந்து அந்த நோஸோட மேற்பகுதி, இந்த கண்ணுக்கு கொஞ்சம் மேலே இருந்து இதோட வால் எட்ஜ் பகுதி வரைக்குமே வந்து நல்ல ஒரு பிளாக் ஷேட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாத அதோட செஸ்ட் பகுதி வந்து ரொம்ப இறக்கமாக ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதான் வந்து இதோட அப்பியரன்ஸ். அண்ட் ஃபோர்த் ஃபேக்ட் வந்து இதோட மெயின்டெனன்ஸ் வந்து மற்ற ப்ரீட்ஸ் மாதிரி, அதாவது மற்ற ஃபாரின் ப்ரீட்ஸ் மாதிரி இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், க்ரூமிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னுலாம் எந்த அவசியமும் இல்லை. இதுக்கு வேக்சின் மட்டும் போட்டால் போதும். அண்ட் மற்றபடி இது ஷெட்டிங் பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. மெயின்டெனன்ஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. வேக்சின் மட்டும்தான் போட வேண்டி வரும். மற்றபடி எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இதுக்கு தேவையில்லை. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் பெருசாக இதுக்கு தேவைப்படாது. அண்ட் இந்த டாகோட ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னன்னா இதோட சென்சிட்டிவ். பயங்கரமான ஒரு சென்சிட்டிவ். இதை சும்மா தொட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இதுக்கு பிடிக்காது, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணும். ஸோ பயங்கரமான டச் சென்சிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு டாக். அதனால இதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அண்ட் இந்த டாகோடைய சிக்ஸ்த் ஃபேக்ட் என்னன்னா இதோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி. இந்த டாக் வந்து அதாவது ஒரிஜினலான கோம்பை டாக் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு டார்க்கான நோஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா அந்த நோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய
பகுதியிலேருந்து அந்த கண்ணுலேருந்து லாஸ்ட் எட்ஜ் வாலோட எட்ஜ் வரைக்கும் நல்ல ஒரு நீட்டான பிளாக் ஷேடு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் கோம்பை. அப்படி இல்லை அங்கங்கே கட்டாய் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக் ஷேடு இந்த முதுகுலாம் இல்லை வால் பகுதியிலலாம் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் கோம்பை டாக் கிடையாது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, அதாவது இந்த ஒரிஜினல் ஐடென்டிஃபைல தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒரே கலர்ல தான் இருக்கும். வேற நிறைய கலர்ஸ்ல எல்லாம் இருக்காது. ஒரே கலர் என்னன்னா அந்த டார்க் செங்கல் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு செங்கல் கலர்ல இருக்கும். அண்ட் பிளாக் நோஸ் அந்த டார்க்கான செங்கல் கலர் இருக்கும். மற்றபடி வேற எந்த ஒரு கலர்லயுமே இந்த கோம்பை டாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் வச்சு இது ஒரிஜினல் டாகான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டாகோடைய லாஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, இதோட மிகப்பெரிய மைனஸ் நான் முன்னாடியே சொன்ன ஸ்டார்டிங்ல இதோட மிகப்பெரிய மைனஸ், இது எங்க வீக் ஆகும் அப்படிங்கறத சொல்றேன். அப்படின்னு அது ஆக்சுவலா இதோட வீக்னஸ் அது கிடையாது, நம்ம மக்களுடைய வீக்னஸ். என்னன்னா இந்த ஃபாரின் பிரீட்ஸ் எல்லாம் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா அதோட நேம்ஸ் எல்லாம் சொல்ல தெரிஞ்ச நம்ம ஆளுங்களுக்கு நம்மளுடைய நேட்டிவ் பிரீட்ஸ் பத்தி கரெக்டான ஐடென்டிஃபை தெரியாம இதை பார்த்து இதை நம்ம கோம்பை டாகா வாங்கி ஒரிஜினல் கோம்பை டாகா பார்த்து வாங்கி வளர்த்துட்டு இருந்தோம்னா கூட இது ஸ்ட்ரீட் டாகா அப்படின்னு அசால்ட்டா கேட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய மைனஸ் இது. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் டாக் மாதிரியே தான் இருக்கும், அதனால் அப்படி கேட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த கோம்பை டாக்ஸை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க அப்படி கேட்டு போயிடுவாங்க. அண்ட் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட அக்ரெசிவ் பயங்கரமாக கோவப்படும்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைமில் வந்து இதோட ஹேர் மொத்தமே வந்து அப்படியே புல்லரிச்ச மாதிரி நிற்கும். அதை பார்க்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும். இது கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். மற்றபடி இதுக்கு மைனஸ் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல பயங்கரமான ஹெல்தியான ஸ்ட்ராங்கான பயம்னா என்னன்னே தெரியாத ஒரு நம்மளுடைய நேட்டிவ் பிரீட். இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் வேறு டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.